இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி ப்ராட்காஸ்ட் சேனல் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராட்காஸ்ட் சேனலோட யூசேஜ் என்ன அப்படிங்கறதுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. மெசேஜ் செக்ஷன் போயிடுங்க. மெசேஜ் செக்ஷன் போனதுமே சைட்ல பாத்தீங்கன்னா சின்னதா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கிரியேட் எ ப்ராட்காஸ்ட் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே கீழே கெட் ஸ்டார்ட் இருக்கும். கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா திருப்பி கெட் ஸ்டார்ட் கேட்கும். கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே உங்களோட சேனல் நேம் கேட்கும். ஸோ சேனல் நேம் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷோ சேனல் ஆன் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் ஆனில் இருந்துச்சுன்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைல் யார் விசிட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட சேனலில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலே ஷோ ஆகும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் ஷோ ஆகாது. அது வேணா ஆன் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராட்காஸ்ட் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணிடுறீங்க அப்படின்றத நீங்கள் ஸ்டோரியில் ஷேர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் டு ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ உங்களோட ஸ்டோரி பார்க்குறவங்க எல்லாருமே உங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜ்லேயே ஷோ ஆகும். இந்த மாதிரி சேனல் நேம் போட்டு வந்திருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணதுலேயே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஆடியன்ஸ் உங்களோட ப்ரொஃபைலை பார்க்கறது மூலியமாகவே அங்கே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலியமாகவே அவங்க உங்களோட ப்ராட்காஸ்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ராட்காஸ்ட் சேனலோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ உங்களோட ஆடியன்ஸ் இந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இதில் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே போடலாம். ஸோ அதை எல்லாமே அவங்க பார்க்க முடியும். அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் போல் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போடலாம். அந்த மாதிரி போடுறப்ப ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் ஜாயின் பண்ண முடியும். உங்களை ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க இந்த சேனலில் ஜாயின் பண்ண முடியாது. உங்களை ஃபாலோ பண்ணவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதில் போடுற அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கவங்க எல்லாருமே ரியாக்ட் மட்டும்தான் பண்ண முடியும். மெசேஜ் பண்ண முடியாது. அப்படி அவங்க மெசேஜ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் நபர் இந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போயிட்டு இன்வைட் கொலாபரேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்வைட் சென்ட் பண்ணலாம். அப்படி இன்வைட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க இந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் இன்வைட் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் மெசேஜ் பண்ண முடியும். மற்றபடி காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் போடக்கூடிய அப்டேட்ஸ், நீங்கள் போடக்கூடிய போல்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரியாக்ட், ஓட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பில் நீங்கள் மெசேஜ் செக்ஷன் போனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த ப்ராட்காஸ்ட் சேனல் கிரியேட் பண்ணதுமே உங்களுக்கு சேனல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராட்காஸ்ட் சேனலை பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல எப்படி ப்ராட்காஸ்ட் சேனல் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி. நிறைய பேருக்கு இந்த ப்ராட்காஸ்ட் சேனல் ஆப்ஷனே ஷோ ஆகாம இருக்கும். அப்படி உங்களுக்கு ஷோ ஆகாம இருந்துச்சுன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. அப்டேட் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அப்படி அப்டேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரலன்னா பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டாகிராமுக்கு எப்பப்பெல்லாம் அப்டேட் கேட்கறாங்களோ அப்பப்பெல்லாம் கரெக்டா ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. அப்டேட் சீக்கிரமா உங்களுக்கும் அந்த ஆப்ஷன் வந்துடும். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.